என்னோட சப்போர்ட்னு பார்த்தா என்னோட ஒய்ஃப், அம்மா அண்ட் ஒய்ஃப். பட் மோஸ்ட்லி வந்து எனக்கான ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறது என்னோட ஒய்ஃப். நாங்க வாங்குற மளிகை சாமானை விட நாங்க வாங்குற மெட்டீரியல் காசு. ஆமா, வீடு ஃபுல்லா கலர் பெயிண்டா இருந்துச்சா? மாசம் 5000 ரூபாய்க்கு கத்து வாங்கினோம்னா 10,000 ரூபாய்க்கு இது வாங்குறோம். ஸோ எங்களால வந்து ஏதோ அமேசான், ஃபிளிப்கார்ட் கொஞ்சம் வாழ்க்கை தரலாம். ஒரு ஆக்டருக்கு வந்து அது கேமரா முன்னாடி நிற்கிறது ஒரு ஹாப்பினஸ். ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஃபுட்பால் காலில் இருக்கிறது ஹாப்பினஸ். ஒரு டோனிக்கு வந்து பேட் கையில் இருக்கிறது ஒரு ஹாப்பினஸ். அந்த மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பெஸ்ட் கையில் இருக்கிறது ஒரு ஹாப்பினஸ். இன்னைக்கு நமக்காக என்னென்ன பண்ண போறீங்க? ஒரு சீனரி தான் எடுத்துருப்பீங்க. ரொம்ப பேசிருச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. சீனரி அப்படின்னு இல்ல, அதுதான் எல்லாரும் ஈஸியா கனெக்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஸ்கை ஏரியால இருந்து எப்படி வாஷ் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். பேசிக்காக எல்லாரும் சொல்லுவாங்க வாட்டர் கலர் மீடியங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான வீடியோ, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு. பட் அப்படியெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு விஷயமே வந்து ஈஸியாக கொஞ்ச நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிறனால. ஸோ ஒரு 15 இயர்ஸாக நான் இதை கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு. எதனால இப்போ வாட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்? வாட்டர் வச்சிட்டோம்னா அந்த பேப்பர் வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ கலர் வைக்கும்போது இது ஆகாது. இது யூஸ் பண்றது வந்து ப்ரொஃபஷனல் வாட்டர் கலர் பேப்பர். வாட்டர் கலர் பேப்பர். இது வந்து एक्चुअली இது ஃப்ரேம் போடுறதுக்குலாம் இந்த இது யூஸ் ஆமா, ஏன்னா வந்து இது வந்து ஹை குவாலிட்டி பேப்பர். கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கும் நமக்கு இது. ஓகே, இது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வரும்? ஒண்ணு வருது லைக் வந்து இப்போ இந்த ஒரு ஷீட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல டாப் குவாலிட்டி பிராண்ட் அப்படின்னா ஒரு ஷீட்டே நமக்கு ஒரு 800 to 1000 வரும். ஓகே, இது A4 சைஸ். இது A3 சைஸ். A3 விட கொஞ்சம் பெருசா இருக்கும். A3. நீங்க எல்லா இடத்தாலுமே சீனரி பண்றீங்க. இது எப்படி உங்க வீட்ல இப்ப எப்படி நான் ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க? ஆக்சுவலா முக்கியமா இதுக்கு முன்னாடி ஒரு பேக் போனா இருப்பாங்கல்ல ஃபேமிலி சப்போர்ட்ன்றவங்க. என்னோட சப்போர்ட்னு பார்த்தா என்னோட ஒய்ஃப், அம்மா அண்ட் ஒய்ஃப். பட் மோஸ்ட்லி வந்து எனக்கான ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறது என்னோட ஒய்ஃப். அவங்களும் ஆர்டிஸ்ட், அவங்க பேரு ஸ்வாதி. பட் இப்போ வந்து எனக்கு குழந்தை இருக்கு, ஒரு 10 மாசம் ஆச்சு. அப்படிங்கறனால அவங்க இப்போ அவங்கள பாத்துக்கிற வேலையில இருக்காங்க. ஓகே, அந்த ஆர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களும் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஆயில் பெயிண்டர், நான் ஒரு வாட்டர் கலரிஸ்ட். பட் ரொம்ப நல்லா வரைவாங்க. அண்ட் அவங்க பேஸ்டு வந்து கும்பகோணம். ஸோ நீங்களும் ஆர்டிஸ்ட், அவங்களும் ஆர்டிஸ்ட். இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட் மீட் பண்ண இடம் எந்த இடம்? காலேஜ் தான், கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் வந்து நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அங்கதான் வந்து சரி பிடிச்சது அண்ட் பேசணும். வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, கல்யாணம் நடந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. காதல் ஓவியமா தான் போயிட்டு இருக்கு. பட் இன்னொன்னு, நாங்க வாங்குற மளிகை சாமானை விட நாங்க வாங்குற மெட்டீரியல் காசு. ஆமா, வீடு ஃபுல்லா கலர் பெயிண்டா இருந்துச்சா? மாசம் 5000 ரூபாய்க்கு கத்து வாங்கினோம்னா 10,000 ரூபாய்க்கு இது வாங்குறோம். ஸோ எங்களால வந்து ஏதோ அமேசான், ஃபிளிப்கார்ட் கொஞ்சம் வாழ்க்கை சொல்லலாம். ஆமா, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கனால அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பென்ஸ் போயிட்டு. ஆமா, இது கலர் வந்து ஸ்டார்டிங் இனிஷியேட்டிவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ், ஆர்டிஸ்ட் நான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இனிஷியேட்டிவா இருக்கும்போது எந்த ஸ்டார்டிங்ல அவங்க ஆரம்பிக்கணும்? எந்த வந்து டிராயிங் தான். எல்லா ஆர்ட் ஃபார்முக்குமே வந்து டிராயிங் அவங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியணும். ஜஸ்ட் டைரக்டா வந்து பெயிண்ட் பண்றாங்க, எடுத்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ பேசிக்ஸ் வந்து அவங்க லேர்ன் பண்ணிட்டு உள்ள வரும்போது அது ரொம்ப வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்றது வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க உங்களை என்கேஜ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இதுல டிசிப்ளினுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்ட் இல்லாம வந்து உங்களால ஆர்ட்ல வந்து ஒரு growth பார்க்க முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ்ல வந்து நீங்க உங்களை என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா, மற்றபடி ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து நீங்க வேலை செய்யும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நல்லா வரைய கத்துங்க. பென்சில் டிராயிங், இப்போ நான் எந்த ஒரு பெயிண்டிங் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஒரு பென்சில் டிராயிங் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பேசிக் ஸ்டடி வேணும். எலிமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிக்காம பேசிக் இல்லாம உள்ள போகும்போது அது நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். எடுத்தோடனே இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணாம ஸ்டார்டிங்ல இருந்து ஜீரோல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆமா ஆமா, அண்ட் ரொம்ப அவசரப்படக்கூடாது. இப்போ இப்ப இருக்க ஜென்ரேஷன் என்னன்னா போடணும், ஒரு 10 ரீல்ஸ் போட்டா வந்து நம்ம அப்படியே சோஷியல் மீடியா கண்டென்ட்காக நிறைய பேர் பண்ற மாதிரியே ஒரு அவங்க கண்டென்ட் கிரியேட்டர். பட் ஆர்டிஸ்ட் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அவங்களோட கோரை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் ரொம்ப ஸ்கில் இருந்துச்சுன்னா உங்களால கன்சிஸ்டண்டா பண்ண முடியுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமா, முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ரீல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு இருக்கும்ல, நீங்க ஸ்டார்டிங் போட்டுட்டு இருப்பீங்க, அந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்காது. அந்த விஷயத்துக்கும் இப்ப இருக்கிற விஷயத்துக்கும் எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லை, அது ஜஸ்ட் கவுண்ட் தான். ஏன்னா வந்து
நான் வந்து அந்த ரீல்ஸ்ல ரீச் ஆகி அது மூலமா எனக்கு கிடைக்கிற ஒரு ஃபேமோ இல்லை வந்து மணி, அதை தாண்டி நான் இந்த பெயிண்ட் எடுத்து இந்த பேப்பர்ல வைக்கும்போது கிடைக்கிற ஹாப்பினஸ் எனக்கு அதிகம். ஸோ நான் அந்த ஹாப்பினஸை காட்டிலும் நான் இதே தான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஸோ இதுக்காக நம்ம வேலை செய்யறோம். பட் ஹாப்பி தான், எல்லாரும் ஹியூமன் பீயிங் தானே. சரி, கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒன்ஸ் போஸ்ட் பண்ணா ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் போகுதுன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 8 to 10 செகண்ட்ஸ் போடுறோம், வேர்ல்டு வைடா பாக்குறாங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். சீனரி தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸும் நீங்க போர்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சீனரி பண்றதா இல்ல இந்த போர்ட்ரேட் பண்றதா? ஆக்சுவலி நான் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். இனிஷியலா வந்து விமன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சீரீஸ் பண்ணேன். ஒரு 27 பெயிண்டிங்ஸ் வந்து விமனை வந்து இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா நான் படிச்சதுல இருந்து அண்ட் நான் வளர்ந்தது எல்லாமே வந்து அம்மா அப்பா, விச் மீன்ஸ் அம்மா இல்ல டீச்சர்ஸ் இல்ல என் ஒய்ஃப், இப்போ எனக்கு பொழுது கடைசியா வந்து என் காதம்பரி, அப்படி எதை எடுத்தாலுமே வந்து காதம்பரி என் பொண்ணு பேரு. ஸோ எல்லாமே அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா எந்த கண்ட்ரி வந்து பெண்களை செலிப்ரேட் பண்ணதோ அந்த கண்ட்ரி தான் வந்து ஒரு ஒரு நல்ல கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது கமர்ஷியலா ஆரம்பிக்காம நம்ம பீப்புளை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி, பொதுவாக பெண்களை செலிப்ரேட் பண்ற மாதிரி பண்ணுவோம். விமன் இது பண்ணிருந்தீங்க. ஆமா, 27 பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு அது மேபி டைம் வந்து அப்புறம் காட்டுறேன். அதுல வந்து ஸ்டேட் வைஸா ஒரு ஒரு விமன் எடுத்து அதுல ஒர்க் பண்ணி, அண்ட் கஸ்தூஷ் யூனிவர்சிட்டி ஆர்ட் கேலரியில இங்க கோயம்புத்தூர்ல இருக்கு, அங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சோலோ எக்ஸிபிஷன் பண்ணேன். அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து எனக்கு பேக் போனா இருந்தது என்னோட குரு சந்தான கிருஷ்ணன் அண்ட் என்னோட டிசைனர் கௌதம் அண்ட் ஒரு பெரிய டீமே வந்து எனக்காக வேலை பண்ணிருக்காங்க. ஆமா, 27 சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டேட்ல என்னென்ன இதுவோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி. ஆமா, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களோட காஸ்டியூம்ஸ் என்ன, அவங்க என்ன பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு, அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா நம்ம சவுத்துல போனா தண்டட்டி போட்டிருப்பாங்க, இல்ல வந்து நிறைய பம்படம் போட்டிருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து காட்டணும். இதே வந்து ஆந்திரா போனா அங்க ஆந்திரா கர்நாடகால கோன் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களோட கல்ச்சரோட சேர்த்து வரைகிற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களோட ப்ரொஃபஷன்ல இதுதான் எனக்கு மேஜர் பிளஸ்னா அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேஜர் பிளஸ்னா என்னோட பெயிண்ட் ப்ரஷும் தான். ஏன்னா ஒரு விஷயத்தை அழகா காட்டுறதும் ஒரு மாதிரி காட்டுறதுக்கும் ஏகப்பட்ட இது இருக்கு. என்ன அது அழகா காட்டுறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரகிள் இல்லை, ஏன்னா இது நம்ம பிடிச்ச விஷயம் இல்லை. இது எப்படி நம்ம வேலையை நினைப்போம். எங்க அம்மா ஒரு 2-3 வாட்டி டீ வச்சுட்டு போயிடுவாங்க, ஆனா அது ஆறிடும். எங்க அம்மாவும் சலிக்காம வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, நான் அதை மறந்துடுவேன். எங்க அம்மாவுக்கு தெரியும், ஏன்னா நான் அதுக்குள்ள இருக்கேன், அவன் வெளியில சும்மா ஆள் தான் இருக்கான் அப்படிங்கறனால அவங்க அம்மா சாமி வச்சுட்டு போறேன் குடி, சாமி வச்சுட்டு போறேன் குடி சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ரொம்ப பெருசா நினைக்கிறது என்னோட இந்த பிரஷ், என்னோட பெயிண்ட் தான். ஏன்னா இதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு கூட வரப்போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு நினைக்கிறீங்க? ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதுதான் ஒரு ஹாப்பினஸ். ஒரு ஆக்டருக்கு வந்து அது கேமரா முன்னாடி நிக்கிறது ஒரு ஹாப்பினஸ். ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஃபுட்பால் காலில் இருக்கிறது ஹாப்பினஸ். ஒரு டோனிக்கு வந்து பேட் கையில் இருக்கிறது ஒரு ஹாப்பினஸ். அந்த மாதிரி தான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு பிரஷ் கையில் இருக்கிறது ஒரு ஹாப்பினஸ். அடுத்து நம்ம அப்படியே பாஸ் பண்ணுவோம் நம்மளோட இதை. இதை நான் ரசிக்கிறதா உங்ககிட்ட பேசுறதா தெரியல. இல்ல, நான் இது ரெகுலரா பண்றது, எனக்கு இது நார்மல். மேபி உங்களுக்கு எங்களுக்குலாம் கொஞ்சம் இதுவா இருக்கு, புதுசா தெரியலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 7th தான் டிராயிங் பண்ணேன்னு சொல்றீங்க. அந்த ஆர்ட் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு, நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நான் வந்து 7th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நேருவோட பர்த்டேக்காக ஒர்க் பண்ணது. அப்போ ஒரு போட்டோ கிடைச்சது, அது மூலமா வந்து பார்த்து வரைஞ்சேன். நான் பண்ண ஒரு வெரி ஃபர்ஸ்ட் ஃபைனஸ்ட் வாட்டர் கலர்னா இதுதான். ஆமா, 7th படிக்கும்போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 to 16 இயர்ஸ் ஆச்சு அது முடிச்சு. ஓகே, இதுல கூட க்ளோஸ்ல கூட காணுங்க. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அதுல இதாயிடும். ஓகே, பக்காவா இருக்கு. அப்ப என்னன்னா நமக்கு பேசிக்ஸ் அதெல்லாம் தெரியாது, எடுப்போம் வரைவோம், அது வராது. கிட்டத்தட்ட அப்பவே இந்த போர்ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் அந்த சைடு வந்திருக்கா இல்ல நார்மலா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருந்தீங்களா? இல்ல, எனக்கு ஆக்சுவலா நான் படிச்சது வந்து சுதந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கறதுனால ரொம்ப நேஷனலா நிறைய டீச் பண்ணுவாங்க. தலைவர்களை பத்தி நிறைய, காமராஜரை பத்தி, நேருவை பத்தி சொல்றதுனால ஸோ அவங்க மேல பொதுவாகவே ஈடுபாடு அதிகம். ஸோ அதிகமா வந்து பீப்புளை வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்றதுனால எங்க சுந்தர மாஸ்டர் சொல்லிட்டே இருப்பாரு அடிக்கடி, இந்த மாதிரி வந்து சுந்தர மாஸ்டர், சுகன்யா மேம் அண்ட் நிறைய பேரை நான் விட்டுருவேன், இருந்தாலும் அவங்க யாரும் கோச்சிக்க கூடாது. அவங்க எல்லாம் சொல்லும் போது ஸோ பீப்புளை வரையணும் அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க.
இப்போ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஹையஸ்ட் சேலிங் பெயிண்டிங்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களா? அதுல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா சேல் பண்ண பெயிண்டிங் எதுனா? ஆக்சுவலாக நான் யூகேல வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணியிருந்தோம், லைக் குரூப் எக்ஸிபிட். அதில் வந்து ஒரு நல்ல ஒரு அரௌண்ட் ஒரு 80,000 அந்த மாதிரி. 80,000? ஆமாம், அந்த மாதிரி சேல் பண்ணோம். இப்போ கரண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் அண்ட் அந்த டைம் டியூரேஷனை பொறுத்த இருக்கு. பட் நான் என்னோட ரொம்ப மெமரபிள் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் 35,000 வந்து சேல் பண்ணேன். அந்த அதுக்குள்ள என்ன இருக்கு, ஏன் இவ்வளவு கொடுத்து விலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன இருக்கு அதுல? ஆர்ட்ங்கிறது ஜஸ்ட் பெயிண்டிங் இல்லை பிக்சர் அப்படின்னு இல்லை, அது ஒரு எமோஷன். அது ஒரு ஆர்டிஸ்டோட எமோஷனா அவங்க வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கோ, இல்லை ஒரு கவிதைக்கு ஒரு வேல்யூ இருக்கோ, ஒரு மியூசிக் ஒரு வேல்யூ இருக்கோ, அந்த மாதிரி இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டு எல்லாருக்குமே காமன் வந்து ஆப்பிள் ரெட்னா ரெட் தான், மேங்கோ எல்லோனா எல்லோ தான். விச் மீன்ஸ் அது ஒரு குளோபல் லாங்குவேஜ். அந்த குளோபல் லாங்குவேஜ் யாரெல்லாம் ரசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரசிக்கிறாங்க, முடிஞ்சவங்க வாங்குறாங்க. அந்த 80,000 சொல்ற வர்க் என்ன வர்க், என்ன பண்ணி கொடுத்தாங்க? அது வந்து ஒரு போர்ட்ரேட், ஆக்சுவலா ஒரு ரெட் டர்பன் ஒரு பெயிண்டிங். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீக்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணது. அதுதான் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு போச்சு. நீங்க அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? நீங்க ஹார்ட் ஒர்க் தாண்டி திரும்பவும் சொல்றேன், மேபி ஒரு 2 டிஃபன் இல்ல அது கொஞ்சம் அதிகம். 35,000 2 டீ இல்ல அது வரையும் போது அதிகமா பேச மாட்டேன்ல, சோ அதனால ஸ்டக் ஆகுது. பட் வந்து நார்மலா என்ன அதிகமா வந்து ஒரு 2 வேளை சாப்பிடுவேன் நானு, அண்ட் வந்து டீ குடிப்பேன், அவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட். டைம் தான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்றது உலகத்தை. கலர் பென்சில் பிரஷ் அதெல்லாம் இருக்குல்ல, அதுவும் உங்களோட இதுதானே? அது நீங்க வாங்கி வச்சிருவீங்க, ஒரு இதுக்காக வாங்கி வச்சிருவீங்க, அதுக்கு இல்ல அப்போ வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்ல எனக்கு. அப்போ வந்து எனக்கு மெட்டீரியல் வாங்குற சப்போர்ட் பண்ணது எங்க அண்ணா சந்தான கிருஷ்ணன். அவர் வந்து நான் நல்லா வரைஞ்சிட்டு போய் காட்டினேன்னா எனக்கு காசு எல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஒரு கை தட்டி கொடுத்துட்டு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுப்பாரு. சோ அப்படிதான். எதனால அந்த கேட்டேன், இந்த தோலா படத்துல பாத்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு போவாங்க, பார்த்துட்டு போட்டோ பார்த்து இதுக்கேண்டா இவ்வளவு கோடிக்கணக்கில் கொடுத்து காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா அது உண்மையா பொய்யான்ற மாதிரி விஷயம் இருக்கு. பட் ஆனா இப்ப ரீசெண்டா பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் தெரியும் போது பீப்புள் வந்து ஆர்ட்டை வேல்யூ பண்ணி இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் கொடுத்து வாங்குறாங்க. பட் ஆனா அது வெறும் ஒரு பெயிண்ட் ஸ்பிளாஷா தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன்? என்னன்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து ஒரு எக்ஸ்பிரஷனா பாக்குறதும் இல்ல வந்து அது ஒரு இம்ப்ரெஷனிசமா பாக்குறதும் நிறைய ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. நாம பண்றது வந்து இப்போ ஓல்ட் ஸ்கூல் ஃபார்மேட் சொல்லுவாங்க, என்ன இருக்கோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். சில பேர் வந்து அதை வந்து இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி கண்டெம்பரரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதுல அதிகமா டீப்பா போறது இல்லை, ஏன்னா கண்டெம்பரரின்னு போகும்போது நமக்கு பெயிண்ட் பண்றதுக்கான சோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அண்ட் அது உண்மைதான். அந்த மாதிரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அந்த இந்தியாவில கூட வந்து இப்போ கொச்சி பினாலே அந்த மாதிரி நடக்கும். சோ அங்க சில இடத்துல இங்கேயும் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்றாங்க. நிறைய ஆர்ட் கலெக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே இருக்காங்க. இங்க இருந்து போய் UK US வாங்கிட்டு வருவாங்க. இங்க வாங்கிட்டு வந்தா எங்க அம்மா கிட்ட போய் 80,000 என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்கணும். இல்ல மோஸ்ட்லி எப்படின்னா ஆர்ட் கலெக்டர்ஸ் வாங்குவாங்க. நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வாங்கி மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம பெயிண்டிங் வாங்கி வைக்கிறாங்க, நம்ம ஒரு 10 இயர்ஸ்ல நமக்கு ஒரு நேம் வருது அப்படின்னா ஒரு 1 lakh வாங்குறாங்கன்னா அந்த 10 lakh அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. ஒரு இடம் வாங்கி போடுற மாதிரி தான் கிட்டத்தட்ட. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். அதுவும் வாங்கி அவங்க சேலும் பண்றாங்க. ஆமா, இப்போ ஆக்ஷன்ல விடுவாங்க. எப்படி வந்து IPL ஏலத்துல விடுறாங்களோ அதே மாதிரி வந்து பெயிண்டிங்கும் ஆக்ஷன்ல விடுவாங்க. சோ அது மூலமா வந்து அவங்க வந்து சைட் பை சைடு வந்து earn பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ண ஐடியா வச்சிருக்கீங்க உங்களுக்கு? ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கோயம்புத்தூர்ல, which means கோயம்புத்தூர்னா தமிழ்நாட்டுல நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு இங்க பண்ண போறேன். 1 லட்சம் கொடுத்தா நீ வாங்கிதான் ஆகணும் அப்படிங்களா? இல்ல பட் அதை ரசிக்க மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு சரி இந்த விஷயத்துக்கு இல்ல கோயம்புத்தூர்ல இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா சிட்டிலயும் வந்து எங்க பெஸ்ட் பிரியாணி கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் எங்க பெஸ்ட் ஒரு சின்ன செப்பல் வாங்குனா கூட அவ்வளவு வந்து அவங்க தேடுறாங்க. அப்படிங்கும்போது மக்களுக்கு வந்து தேவைகள் ஏற்படும் போது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. அண்ட் யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து அவங்க நிறைய விஷயத்த வந்து பொறுமையா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஆர்ட்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட். அண்ட் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டால மினிமம் ஒரு 3,000 to 5,000 வந்து DM வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு வந்திருக்கும். ஓகே, ஐ மீன் நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. ஆமா, ஆனா வந்து நான் என்னோட ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறதோட சரி. ஏன்னா வந்து அதையே திருப்பி நம்ம இங்க பண்ணோம்னா அது ஏர்னிங் சோர்ஸ் ஆயிரும். சோ எனக்கு பர்டனாவும் ஆயிடும்ல அது. கண்டிப்பா அண்ட் பெயிண்ட் பண்ண முடியாது என்னால. பட் நான் என்னோட ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். அண்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோட ஸ்டுடியோல வந்து பெயிண்ட் பண்றதா என்னோட ஒர்க்கா வச்சிருக்கேன். ஓகே, அது ஏன் சொல்ல வந்தேன்னா அந்த அளவுக்கான பீப்புள் வந்து வேர்ல்டு வைடா இருந்து கேட்கறாங்க. யூகேல இருந்து கேட்கறாங்க, யூஎஸ்ல இருந்து கேட்கறாங்க, இங்க இருந்து போய் செட்டில் ஆனவங்க NRIs கேட்கறாங்க. அண்ட் நம்ம கிட்ட ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து
நம்ம குளோபலா லொகேஷன் இண்டிபெண்டா ஏர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கான சோர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இந்த லாக்டவுன் டைம்ல நிறைய பேருக்கு வேலை பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட் உங்களோட பிரஷன் பெயிண்டா இருந்திருக்குல்ல? ஆக்சுவலா வந்து டு பி ஃபிராங்க் சொல்ல போனா அந்த சமயத்துல எல்லாரும் என்ன பண்ணிருந்தாங்களோ நானே அதான் பண்ணிருந்தேன் அதிகமா. ஆமா, ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிற டைம்ல வந்துட்டு அப்பயும் சில விஷயம்லாம் வந்துட்டு லாக்டவுன்லயே இருந்துச்சுல, அந்த டைம்லாம் இந்த இது ரன் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்ப நான் என்னோட ஸ்டடி ப்ராசஸ்ல இருந்தேன். நான் அதிகமா ஸ்கெட்ச் பண்ணுவேன். என்னோட ஸ்கெட்ச் புக் வந்து என் கூடவே இருக்கும். போற பக்கம்லாம் நான் ஸ்கூட்டி வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு டிக்கிக்குள்ள இருக்கும். ஈவன் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன் இல்ல வந்து ஒரு எங்க போறேனாலும் ஒரு டீ குடிக்கிறதுக்கு திடீர்னு இங்க இருந்து கிளம்பி போறேன்னா ஒரு 1/2 hourல போய் ஸ்கெட்ச் பண்ணிட்டு வருவேன். அதாவது நீங்க அந்த நாள்ல நடக்கிறது இந்த மாதிரி டூடில் மாதிரி பண்ணுவீங்களா இல்ல அந்த மொமெண்ட்டை வந்து நான் என்னோட மைண்டுக்குள்ள பதிவு வச்சுப்பேன். which means அது ஸ்கெட்ச் புக்ல இருக்கும். அவ்வளவுதான். இப்போ டீனா அந்த டீ கிளாஸ் அந்த மாதிரி வரையறது அந்த மாதிரி டூடில் மாதிரி மேபி அது வந்து ஒரு டீ கடையா இருக்கலாம் இல்ல ஒரு பீப்புளா இருக்கலாம். இல்ல என் வைஃப் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம்னா அவங்க உள்ள போயிருவாங்க, 1 மணி நேரம் வெயிட் பண்ணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் இந்த ரீல்ஸ் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க பிரதர். ட்ரெயின்ல போறதா டிக்கெட் பின்னாடி வரையறது. ஆமா, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணிருக்கீங்க? நான் பண்ணிருக்கேன். பட் நான் வந்து அதிகமா அதை வந்து ஷோ பண்ணதில்ல. லைக் எனக்கு அப்ப அதெல்லாம் தோணல. வரைஞ்சு கொடுப்பேன். பீப்புள் யாராவது இப்போ டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து வரைவோம், வரைஞ்சு அவங்க கிஃப்ட் பண்ணுவோம். பட் அதை ஷூட் பண்ணி அந்த மாதிரி போட்டதுலாம் இல்லை. இப்போ நிறைய வந்து நமக்கு வந்து சமூகத்துல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற நிறைய பீப்புள் இருப்பாங்க. அதுல நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணது போலீஸ். நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் அவங்க இல்லைன்னா நம்ம இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்க முடியாது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி நிறைய போலீஸ்காரங்களை வரைஞ்சிருக்கேன். அந்த கொடுத்துருக்கேன். அண்ட் ஜங்ஷன்ல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க வந்து நம்ம எப்படி சொல்றது, அது நம்ம ஹானர் பண்ணணும்ல, குட்டி ஹாப்பினஸ் வரும்ல. இது நம்மளோட, ஏன்னா நம்மள பாதுகாக்கிறாங்க, அவங்களும் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்கள பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா அவங்க ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு டிராபிக் நிற்கும் போது அவங்க ஒரு திட்டுனா நம்ம கோச்சு போறோம். அவங்க எத்தனை பேரை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்களோட எவ்வளவு பேர்டன் இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு போலீஸுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போலீஸ்ல இருக்காங்க. ஓகே, அதனால என் ஃப்ரெண்ட் விஜய்ன்னு சொல்லி அவன் இங்க போலீஸ் கஷ்டமும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆமா, சோ அவனை பாப்பேன். அவன் அந்த வேலைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் படிச்சான், அதுல இருந்து அவன் எவ்வளவு வந்து இப்போ இருக்கான். அண்ட் ரொம்ப நேர்மையான ஆளு. எல்லாத்துக்குமே வந்து இப்ப நான் வந்து ஒருவேளை நான் லைசன்ஸ் எல்லாம் போனாலும் எனக்கு ஃபைன் போடுவான். சூப்பர். என்னதான் ஃப்ரெண்ட் போலீஸா இருந்தாலுமே உனக்கு ஃபைன். அவ்வளவுதான், ரூல்ஸ் அந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து என்ன வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அண்ட் நான் இன்ஸ்பிரேஷன் எங்கெங்கயோ எல்லாம் தேட மாட்டேன், என்ன சுத்தி தான் தேடுவேன். சூப்பர். ஏன்னா நம்ம அதிகமா சோசியல் மீடியால பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறத தாண்டி நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். கண்டிப்பா ப்ரோ, நானும் இன்ஸ்பயர் ஆனேன். 2 டீ வாங்கி குடிக்கிறது 4 டீ வாங்கி குடிக்கணும் இன்ஸ்பிரேஷனோட தான் இருக்கேன். சூப்பர். ஒரு ஆர்ட் பண்றீங்க, போர்ட்ரேட் பண்றீங்க, எவ்வளவு நாள் எடுக்கும் பிரதர் உங்களுக்கு? ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். சின்ன சைஸ்னா நம்ம 2-3 டேஸ்ல பண்ணலாம் போர்ட்ரேட்னா. இப்போ இந்த மாதிரி லேண்ட் A3ல பண்றதா இருந்தா, லைக் A3ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 3 days 2 days அந்த மாதிரி எடுத்துக்கும் போர்ட்ரேட். பட் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்ஷன் தேவையில்லைங்கனால கொஞ்சம் குயிக்காவே முடியும். இது நீங்க உங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி விஷயம் ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கலாம், உங்களோட சினாரியோக்கு ஏத்த மாதிரி. ஆமா, இப்போ எனக்கு இங்க மலையே இல்ல, என்னோட ரெஃபரன்ஸ்ல நான் வந்து மலையை வந்து வரைஞ்சிக்குவேன். எனக்கு இங்க ஒரு ஆட்டுக்குட்டி இல்லைன்னா ஆடு வரைஞ்சிக்குவேன். எனக்கு இங்க தென்னை மரம் வேணும் அப்படின்னா என்ன வேணுமோ வரைஞ்சிக்கலாம். ஆமா, ஏன்னா வந்து அதுதான் ஆர்டிஸ்டோட ஃப்ரீடம். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த நேரம் எனக்கு இங்க தென்னை மரம் வேணும் அப்படின்னா எடுப்பேன், ப்ரஷ் எடுப்பேன், கலர் வைப்பேன், முடிஞ்சுது. அங்க தென்னை மரம் ஆடு வேணும்னா இங்க வரைஞ்சிருவீங்க. அவ்வளவுதான். இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்.